மார்கழி 21 பிரபஞ்சத்திற்கு நன்றி, எல்லா இறைவனுக்குமே நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த 2 நாளாக 2 தரிசனம் கிடைக்கிது. ஒன்று சூரிய தரிசனம், இன்னொன்று சந்திர தரிசனம். ரெண்டுமே காலையிலே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பௌர்ணமினால விடிய காலையில் நிலாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்கும். வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிலா மறையும். ஸோ சந்திர பகவான்கிட்ட மனசை தெளிவாக வச்சுக்க அவர்கிட்டையும் வேண்டிக்கிட்டு, சூரிய பகவான்கிட்ட நல்ல ஒரு பொருளாதார நிலை, வேலை, குடும்பத்தில் சந்தோஷம் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியாக கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு எப்பவும் போல பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு ஒரு சின்ன மன குழப்பத்தோட தான் கோலம் போட ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் நான் வேற கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல, ஒத்து வரல. அதனால திரும்ப தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் கோலம் போட்டேன். இந்த மாதிரி சில நேரங்களில் நடக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி நான் 2வது இந்த கோலம் போடும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிவலிங்கம் இருக்க மாதிரி தோணுச்சு. அந்த கோலத்தில் நான் ஏதோ ஏனோ தானான்னு போட்டேன், அவசரமாக லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை எனக்கு சிவலிங்கம் மாதிரியே இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நேற்று ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அங்காளம்மன் எங்கள் குலதெய்வம், நாங்கள் அது ஆக்ரோஷமான தெய்வம் இல்லையா, அதை எப்படி நாங்கள் வீட்டில் வைக்கலாமா, ஃபோட்டோ வைக்கலாமான்னு கேட்டாங்க. குலதெய்வம் எப்படி இருந்தாலும் முனீஸ்வரன், கருப்பு, மதுரை வீரன் அப்படி யாரா இருந்தாலுமே நீங்க வீட்டுல வைக்கலாம். ஆக்ரோஷமான தெய்வம் அப்படிங்கிறது நம்மகிட்ட எதிரிகள் இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக அந்த குலதெய்வம் கோபமா இருக்கும். நல்லவங்களை, நல்ல பக்தர்களை காப்பாத்துறதுக்காக தான் சில நேரங்கள்ல கடவுளும் கோவப்படுவாங்க. அதனால எல்லாமே ஆக்ரோஷமான தெய்வம் இல்லை. நான் வாராகி அம்மனை வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா அவங்க கருணை தாயா தான் தெரியுறாங்க. அவங்க ஆக்ரோஷமான தாயா நான் என்னைக்குமே பார்த்ததில்லை. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன். நம்ம பார்த்து எல்லாருமே பொறாமப்படுறாங்க, நம்ம வீட்டில் எந்த பூஜையும் பண்ண முடியல, கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு. நம்ம வாழ்றது கலியுகத்தில். அதனால தான் கலியுக கடவுளான நம்ம கடவுள்களை வழிபாடு செஞ்சு நம்மளுடைய கர்மாக்களை குறைச்சி நல்லபடியாக பிறவா நிலையை அடையணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பொறாமையே இல்லாமல் யாராலையும் இருக்கவே முடியாது. மனுஷங்களை பார்த்து பொறாமப்படாத ஒரே ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான். அதனால நம்ம கோபம், துரோகம், பொறாமை, சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் கூட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அந்த குணங்களோட நம்ம போராடி நம்ம ஜெயிச்சாதான் நம்ம வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வழிபாடுகள்லாம் செய்கிறோம். நம்பிக்கையோட வழிபாடு செய்வோம். நல்லதே நடக்கும்.